ஹலோ ஒன் வெல்கம் டு ராஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆலு அர்ஜுன் 23 படத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இப்போதான் கொஞ்ச நேரம் ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு கழிச்சு முன்னாடி தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமை தொடர்ந்தேன். ஸோ தொடர்ந்து பார்க்குறப்போ என்னடா இது புது வீடியோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது கேப்ஷனில் பார்த்தா வந்துட்டு ஆலு அர்ஜுன் 23 நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு அவர் டேரக்டர் அனிருத் மியூசிக்கல்னு போட்டுருந்துச்சு. சரி அப்படியே கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல செக் பண்ணேன். ஆமாம், உண்மையிலே ஆஃப்ஷராக தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் ஒரு 52 செகண்ட்ஸ்க்கு தான். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துடலாம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இதை பற்றி ஒரு டாக் ஒன்று போய்க்கிருந்துச்சு. அது என்ன ஹியூமரா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஆஃபிஷியலி அதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதாவது வந்துட்டு நம்ம ஆலு அர்ஜுன் சார் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் அவரோட டைரக்ஷன்ல படம் பண்றதா இருக்கு. ஒரு இன்டர்வியூல அவரே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி என்னமோ ஒரு ஹியூமர் கேள்விப்பட்டேன், பட் இதை பார்க்கும்போது அவர் உண்மையிலே சொல்லியிருப்பாரு தான் தோணுது. ஸோ என்ன மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா இருக்க போகுது, லைக் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பார்த்தேன். ஃபியூ செகண்ட்ஸ் தான், இதே ஒரு 52 செகண்ட்ஸ் தான், ஒரு 3-4 செகண்ட்ஸ்க்கு பார்த்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சொல்றேன். ஸோ நம்ம ஃபுல்லா பார்த்துருவோமா? பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். ஸோ yeah, let's watch it. Count down 3, 2, 1, go. You ain't stopping me. Music கேட்டேன் கொஞ்சம் நல்லா இருக்கு. I said 23 going on a spree. You just set me free. VIP walking easily, but so casually. Low PG, locked in Italy, that's a guarantee. Talk to me, numbers never lie. Add it up, that's me. I said 23. I said 23. Should start in 2026. Strive for greatness. நைஸ். அந்த அனிமேஷன் நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் எடிட் பண்ணதுக்கு அனிமேஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவரோட பேர் வரப்போ வந்துட்டு இந்த சிங்கம் கடிச்சிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது செம்மையா இருந்துச்சு. பர்பஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் பெருசாக இல்லைங்க, லைக் வந்து அனிமேஷன்லேயே முடிச்சிட்டாங்க. இந்த ஸ்டாரி எதுவும் ட்ரிகர் பண்ண மாதிரி இல்லை. ஷுட் ஸ்டார்ட் இன் 2026 அது மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அனிருத் மியூசிக் அதை பற்றி அந்த குறைய சொல்ல வேணாம். என்ன லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட இருந்து கூலி வந்துட்டு ரொம்ப அடி வாங்கினுச்சு. அவர்கிட்ட இருந்து அடுத்த எதிர்பார்த்த படம்னு எடுத்துக்கிட்டா வந்து கைதி 2, ஓகேவா? ஆனா மனசை வந்துட்டு அவரோட புது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஒரு டீசர் ஒன்று விட்டுருந்தாரு பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க. அது ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. என்னடா இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவர் திரும்ப டைரக்ஷன் இறங்கியிருக்கா. ஆனா கைதி 2 இல்லை, ஓகேவா? ஸோ இது நிறைய பேருக்கு எக்ஸைட் பண்ணோம், பட் எல்லாரும் லோகேஷ் கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கைதி 2 ஆப்வியஸ்லி, ஓகேவா? ஸோ அது எப்படி வரப்போன்னு தெரியல. இந்த விஷயமும் எனக்கு எப்படி வரப்போன்னு தெரியல. ஏன்னா வந்து ஆலு அர்ஜுன் சாருக்கு வந்துட்டு ஆக்சுவலி கூட ஒரு படம் இருக்கு, சாய்மேங்கர்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இது எப்படி வரப்போகுது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல? இது எல்சியூவா இல்லையான்னு ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கு. எதை எடுத்தாலும் எல்சியூ தான், அதே மாதிரி தான் கூலியும் பண்ணாருங்க. ஸோ கூலியை எல்சியூ இல்ல தனி சாரின்னு சொல்லணும்னா அதை ஊத்தி கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ நான் கீழே ஒரிஜினிங் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்க தாட்ஸ் விஷயம் கீழே ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம் இருக்குல்ல, தீம் சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா அந்த வெஸ்டர்ன் வைப்ல இருக்கு. ஐசன்பர்க் தான் வந்துட்டு ரிலீக் எடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ஸோ காத்து இருந்து பார்ப்போம். அனிருத் மியூசிக்கல் ஆப்வியஸ்லி எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எதுவும் இருந்துச்சு. ஸோ கடைசி இதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். see you next video. Thanks for your time. Take care.